ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 12th வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனலைசஸ் நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். இப்போது அனலைசஸ் 2 இன்னும் வரல, அதனால் அனலைசஸ் 1 மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் டெய்லி நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டெய்லியும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் என்னோடய எஃபர்ட்டுக்கு ஒரு அங்கீகாரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள். ஏன்னா இந்த வாரம் பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே நடந்துச்சு. என்னென்னா இந்த வாரத்தில் கேப்டனே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கேப்டனே இல்லாத வாரம் எந்த சீசன்லையும் நடந்தது கிடையாது. பட் எந்த கண்டென்ட்டுமே உங்களை நம்பி ஒன்றுமே பண்ண முடியல. நானாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், இந்த வாரம் கேப்டன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதை அனௌன்ஸ் பண்ணவுடனே ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஐயோ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. யாரும் மிஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஃபீல்லாம் பண்ணலாம். எல்லாம் ஜாலியாக கைத்தட்டி கும்மால் அடிக்கிறாங்க. என்னையா நடக்குது? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்ற விஷயமே இல்லை. அதனால தான் எல்லோரும் மாயாவும் பூர்ணிமாவையும் கண்டென்ட் குயின், அர்ச்சனா கண்டென்ட் குயின்ன்றாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, இவங்களாம் குயினா இல்லை உண்மையிலே ஒரிஜினல் கேம் பிளேயர்ன்றது நல்லாவே தெரிஞ்சிடும். என்னத்தான் சொல்லுவீங்க? இந்த வாரம் கேப்டனே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்லேயே இந்த மாதிரி நடந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் இவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் நாமினேஷன்ஸ் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 பேர், 4 பேர், 3 பேர் இப்படி தான் வந்துட்டுருக்கு நாமினேஷன்ஸ்லாம். ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன், அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் பாருங்கள் நல்ல வகை வகையாக வச்சு செய்வாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் ஒருத்தர் மேலேயே ஃபோக்கஸில் இருக்காது. சண்டை போடுவாங்க, ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் போய்ட்டுருக்கும். அதுதான் ஒரு ஹெல்த்தியான சீசனாக நல்லா இருந்துச்சு. என்ன தான் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் சீசன் நல்லா போச்சு. பட் இங்கே போச்சுன்னா வன்மம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை குத்துறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை குத்துறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓட்டுலாம் செதறி போய் ஒரே ஆளுக்கு போய் உக்காந்து அப்புறம் ஒரு இடத்துல செல்லாத ஓட்டாக போய், இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஸ்மால் வாசி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 3 ஓட்டு மினிமம் விழுந்தால் தான் அவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. அது கூட வாரம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்ததுனால தெரிஞ்சுது, இல்லைன்னா அதுவும் தெரியாது. ஆனால் இந்த விஷயங்கள் அங்கே பிக் பாஸ் வீட்டிலேருந்து நாமினேட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இந்த கொடுமை நம்ம எங்கே போய் சொல்கிறது? இந்த மாதிரி சில ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்கெல்லாம் டாப் 5ல் இருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுற பிளான். அதனால தான் பூர்ணிமா மாயா உள்ளே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எகிரி இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 4 வாரமாக உள்ளே வரவே கிடையாது. இப்போ அந்த லிஸ்ட்டில் நிக்சன் சேர்ந்துட்டாப்புல. ஏன்னா நிக்சன் வந்தார், எவிக்ஷனை கேன்சல் சொன்னாங்க, திரும்ப நிக்சன் வந்தார். டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் அதில் நாங்கள் இன்னொருத்தர் அனுப்ப போகிறோன்னு சொல்லி உள்ளே சேவ் பண்ணாங்க. திரும்ப பாருங்கள் அடுத்த வாரம் எங்கே வந்தார் நிக்சன். இவங்கெல்லாம் டாப் 5ல் வர போகிறாங்கன்றதுல மாற்றுக்கிட்டே கிடையாது. டாப் 5ல் மாயா, பூர்ணிமா, நிக்சன் கன்ஃபார்ம். இப்போ 2 பேருக்கு தான், மீதி இருக்கிற 9 பேர் போட்டி போட போகிறாங்க. அதில் மணி கன்ஃபார்ம். மீதி ஒரே ஒரு இடத்துக்கு தான் இப்போ எல்லாருமே போட்டி போடுறாங்கன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள், சரிங்களா? 3வது பார்த்தீங்கன்னா மணி கண்டிப்பாக உள்ளூர் சொல்லியிருந்தேன்னா மேக்ஸிமம் மேபி டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லார் மேலேயும் ஒரு ஃபேக் அலிகேஷன்ஸ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சச்சரவு எல்லாமே இருக்குது. ஆனால் மணி பேரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அந்த பிரதீப் வெளியே போகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது ஒரு கண்ணால் பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். அந்த விஷயம் தவிர்த்து மற்றபடி எதுவுமே இது வரைக்கும் அவர் மேலே பிரச்சனையாக வந்தது கிடையாது. இது வரைக்கும் அதேமாதிரி கேப்டன்ஷிப்லேயும் பயங்கர மாசாக பண்ணிகிட்ருக்கார். இவரும் நல்லா ப்ளே பண்ணுறாரு. இவருக்காக பிக் பாஸும் நல்ல ஒரு பிளேயை கொடுத்துட்ருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம், இந்த சீசன்ஸ் அவனோட டைட்டில் வினர் மேக்ஸிமம் மணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற எல்லாருக்கும் ஒரு 3 நாமத்தை போட போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் ஒன்றில் யார் டாப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா விசித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,098 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 44.98. விசித்ராக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி ஓட்டு அதிகமாக வரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 பேர் தான் வந்திருக்காங்க. மற்ற எல்லாரோட ஃபேன்ஸ் வேறு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தபடியாக வந்த ரவீனா வந்தாலும் சரி, விக்ரமா வந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிடிக்காது. விக்ரமை ஜோக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவர் டம்மியாக போயிட்டுருக்காரு. ரவீனாவை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, விஷ பாட்டில் விஷ குடோன். இவங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் கூட விசித்ராக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ தான் ஆரம்பித்தாங்க இந்த ஓட்டிங் அனலைசஸ். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44% மேலே இருக்காங்க. 33,000 ஓட்டு இப்போயே வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீக் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாரமாவது அந்த முதலாவது சேவ் பண்ணுற விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா விசித்ரா உள்ள இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்களா, இதே அர்ச்சனா இருந்திருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சேவ் பண்ணிட்டு போயிருப்பார் எல்லாரையுமே காமனாக. ஸோ இங்கே விசித்ரா இருக்கிறதுனால கண்டிப்பாக சேவிங் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லபடியாக நடக்கும் சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் விசித்ரா கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இன்றைக்கி உடைச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மாயா பின்னாடி சும்மாவே சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க ஈவன் அசிங்கமாக கலாய்க்கிறாங்க. விசித்ரா இல்லாத நேரங்களில் அவ்வளோ மட்டமாக கலாய்க்கிறாங்க. அதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம், இந்த மாதிரிலாம் நடக்குது, விசித்ரா ஏன் பின்னாடி போகிறாங்கன்னு. ஆனாலும் விசித்ராவும் முட்டு கொடுக்குறாங்க, விசித்ராவோட ரசிகர்களும் முட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, மாயா ரொம்ப நல்லவங்க வல்லவங்க, விசித்ராக்காக முட்டு கொடுப்பாங்களாம். எங்கே இன்றைக்கி ரொம்ப பெரிய முட்டு கொடுத்தாங்களே பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி பின்னாடி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி நாமினேஷன்ஸில் கூட வந்துட்டு விசித்ராவை நாமினேட் பண்ணாங்க. எல்லா டைமும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தேன்னு தெரியும், கமலஹாசன் அவர்கள் ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை வச்சாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன் கூட இருக்கிறவங்களை வந்துட்டு இவங்க வந்து கலாய்க்க மாட்டாங்களே, ஏன்னு இது சிரித்தாங்க. ஸோ இதுதான் விசித்ரா வந்து அதை புரிஞ்சுக்கணும். விசித்ரா அதை புரிஞ்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரையும் ஒன்றா ஸ்மால் வாஸ் வீட்டுக்குள்ளே போடக்கூடாது, மாயா பூர்ணிமாவுக்கு அகென்ஸ்டாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நடவடிக்கைகளை அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தினேஷ் கிட்ட தேவையில்லாமல் முட்டாமல் மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா செம்ம மாசாக இருக்கும். அதை ஒரு இண்டிவிஜுவல் கேமாக மக்களும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விசித்ரா இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தீங்களான்ற சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட கேம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 வாரம் பிரதீப் வெளியே போனதுக்கப்புறமா ஒரு 2 வாரம் செம்ம மாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு சப்போஸ் பிரதீப் இருந்திருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக அந்த வாரமே வெளியே போக வேண்டிய ஒரு ஆள், சரிங்களா? ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 வாரத்தை வந்து யூஸ் பண்ணி வந்தாங்க. ஆனால் அப்படியே வந்து தேவையில்லாமல் வந்துட்டு கெடுத்துக்கிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்லணும். சரி, 2வது பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,461 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33.24. ரவீனா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் இருப்பாங்க. ஓட்டு அப்படி வரும், இப்பயும் ஓட்டு வருது. இவ்வளவு லீலைகள் இவங்க பண்ணியும் ஓட்டு வருது. ஏன் வருதுன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற விக்ரம் கேமே சுத்தமாக இல்லை. அவரே இருக்கும்போது ரவீனா வந்து கேம் கொடுக்குறாங்க, ஃபால்ஸான ஒரு கேம் கொடுக்குறாங்க, நெகட்டிவான ஒரு கேம் கொடுக்குறாங்க. அதையாவது கொடுக்குறாங்களே, ஒரு கண்டென்ட் இருக்குது, இவரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு ரவீனாவுக்கு ஓட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரவீனா அவ்வளவு கேவலமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் கமலஹாசன் வச்சு செய்வார்னு பார்த்தா அதுக்கெல்லாம் செய்யலை. இந்த பணம் எக்ஸ்சேஞ்சு பண்ணுற விஷயங்களுக்கு அவ்வளோ வச்சு செய்கிறாரு. செம்ம காண்டாயிடுச்சு. ஏங்க இது ஒரு மேட்ரு, இது ஆஸ் பர் ரூல்ஸ் படி பார்த்தா ரவீனா மேலே தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுவே அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கே நீங்கள் இந்த கற்றுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொளுத்தி போடுற விஷயங்கள், பற்ற வைக்கிற விஷயங்கள் எவ்வளோ பண்ணாங்க. இதே மாதிரி வேலைகளை பண்ண நம்ம ரம்யா பாண்டியனை கலாச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு சில பேர் கலாச்சிருக்கீங்க. ஏன் இவங்களை கலாய்க்க மாட்டேங்க அந்த மாதிரி கேட்டால் அவர்கிட்ட ஒரு பதிலும் கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி கமலஹாசன் அவர்கள் சுத்தமாக பிடிக்கலன்றது தான் நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளியே போனாங்க, கண்டிப்பாக மணியோட கேம் மாறும். அதனால தான் கூல் சுரேஷ் போகும்போது பலமாக வச்சு செஞ்சார், செம மாதம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து யார் ரசிச்சிங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ ரவீனாவோட கேம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் காக்ரோச் விக்ரம். இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு முன்னாடி ஓட்ஸ் சொல்லிடுறேன். 16,026 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.78. அவங்க பாட்டுக்கு காக்ரோச்சின்னு சைலண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் நார்மலாகவே ஒரு சில பேர் வீக் டேஸை விட வீக்கெண்ட் எபிசோட பார்ப்பாங்க கமல் சாருக்காக. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒருத்தர் காக்ரோச்சின்னு இருக்காராம்ப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி காக்ரோச் விக்ரமும் அவங்களாவது 2-3 வாட்டி, இவர் 10 வாட்டி சொல்லிட்டார். அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் அந்த டென்ஷனை எப்படி காமிக்கிறார் பாருங்களேன் சார். அவங்க வந்து தெரியாமல் பேசியிருப்பாங்க சார், அவங்க எந்த வித பர்சனல் இன்டென்ஷனோட பேசியிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி கமலஹாசனுக்கே டிஃபன் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன சொல்வீங்க? அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பரவாயில்லடா, இந்த ஆர்டர் ரொம்ப நல்ல ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்த மாதிரி பண்ணுறாங்க, தலையில் தண்ணியை தெளிக்கிறாங்க. அது நல்லா ஆட்டுது, வெட்டுக்குன்னு. இன்றைக்கி நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இதைத்தான் நம்ம முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம். இதைத்தான் அர்ச்சனா சொன்னாங்க. அர்ச்சனா சொல்லும்போது இவங்க வந்துட்டு நீ வந்து பலி ஆடுன்னு குத்துற, இந்த இங்கே குத்திட்டாங்களே கரப்பாம்பூச்சின்னு, பலியாடுன்னு சொன்னதுக்கே இவ்வளோ பொங்குனீங்க, இங்கே காக்ரோச்சின்னு உங்களை வந்து குத்திருக்காங்களே, எங்கே போச்சு உங்கள் கோவம், சொரணை, அந்த சூடு எல்லாமே? இதனால தான் உங்களை எல்லாருமே வந்து ஜோக்கர்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு பூர்ணிமா வர ஃபீலிங்கு, என்னடா போயிடுவியா அப்படின்னு. ஆமாம், டைட்டாக வச்சு செஞ்சிட்டிங்க, அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு விக்ரம் போயிடுவார். ஏன்னா விக்ரம் எதுவுமே கேம் கொடுக்காம இங்கே இருக்கார். ரவீனா ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் வெறும் 3 பேர் வந்திருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் யார் வெளியே போகணும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர பிக் பாஸ் பார்க்க பிடிக்குதா? எஸ்பெஷலி கமல் சார் எபிசோட் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.